எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2026 கேட்டையில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இந்த கேட்டை. சரிங்களா? கேட்டையில் பிறந்தவங்க என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. அதாவது சோட போக மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில. சரிங்களா? அது ஒரு தனித்துவமே இருக்கு அந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த தனித்துவத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கேட்டையிலுடைய குரு பயிற்சியினுடைய பங்களை பற்றி பார்க்கலாம். அது கேட்டையில் பிறந்தவங்க வாழ்க்கையில என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. முதல் பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி ரொம்ப நல்லா இருப்பாங்க இவங்க. சரிங்களா? அதே மாதிரி கேட்டையில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. சனி வந்து 5ஆம் இடத்துல இருந்தாருங்க. அந்த குரு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு பாக்கிய குருவா வராது. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதில் வெளியே வந்துருவான். அதுதான் விஷயம். சரிங்களா? மாட்டிக்க மாட்டான். அதே 8ல குரு சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல அஷ்டம சனி வரும்போது தப்பே பண்ணாலும் பண்ணாத தப்புக்கு நல்ல தண்டனை கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல 9ஆம் இடத்துல குரு வரும்போது பாத்தீங்கன்னா தவறுகள் செய்தாலும் அதுல மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை வெளியே வந்துருவாங்க. ஸோ இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றப்பழிகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல விலகும். அதுதான் விஷயம். முதல் விஷயம் என்னன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகையான ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகுது. சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து, கௌரவம், ஒரு பெரிய மனிதர் அப்படின்ற ஒரு பெயரை வந்து வாங்கி கொடுக்கும். சரிங்களா? அதாவது இவரா நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு பெயரை வந்து வாங்கி கொடுக்கும். இவரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு பெயரை வாங்கி கொடுக்கும். சரிங்களா? அந்த ஒரு பெயர் தற்போது கிடைக்கும். 2வது ராசிக்கு 3ஆம் இடம் குருவுடைய பார்வைக்குள்ள இருக்குங்க. சரிங்களா? 3ஆம் இடம் ராசி 2மே குரு பார்வைக்குள்ள வர்றதுனால பயணங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. இரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நல்ல ஆதாயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியாக ஒரு நல்ல விஷயங்கள், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான ஒரு காரியங்கள் நடக்கும். ஸோ அவங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். அடுத்து 3வது விஷயம் நீ பார்க்கும்போது ராசியை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. சரிங்களா? உங்க ஹெல்த்ல இது நாள் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு, தீராத வியாதி இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும், குறையும். மருத்துவ செலவுகள் குறையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தற்போது தென்படும். ஏன்னா குரு சுபகிரகம் முழுக்க முழுக்க ஒரு சுபர். அது உச்சப்பெற்ற தன்மையில தன்னுடைய 5ஆம் பார்வையால் ராசியை பார்க்கறது இன்னும் கூடுதல் விசேஷம். அப்ப இந்த காலகட்டம் நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமானத்திலேயும் முன்னேற்றத்தை கொடுக்கும், எதிர்ப்புகளை விலக்கும். சரிங்களா? எதிரிகள் தொல்லைகள் விலகும். அடுத்து 4வது விஷயம் என்ன பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். பாக்கியத்துல குரு வரும்போது நல்ல பாக்கியமான ஒரு கணவரை கொடுக்கும், நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்காம இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் தற்போது கிடைக்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. முதல்ல விஷயம் அதுதான். குடும்பத்துல பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சங்கடங்கள் இருக்காது. சரிங்களா? நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சங்கடங்கள் விலகும். சரிங்களா? பிரச்சனைகள் குறையும். புரிதல் அதிகரிக்கும். அன்பும், பாசமும், காதலும் அதிகரிக்கும் இந்த இடத்துல. அதற்கடுத்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, புனித தலங்களுக்கு அதிகமா போயிட்டு வருவீங்க. கடவுள் வழிபாட்டுல அதிகமா நம்பிக்கை வரும். ஆன்மீகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பீங்க. புனித யாத்திரைகள் போயிட்டு வருவீங்க. இந்த காசி, ராமேஸ்வரம் இது போன்ற இடங்கள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்த கண்டிப்பா கொடுக்கும். பயணங்களும் அதிகமா இருக்கும். சந்தோஷமும் அதிகமா இருக்கும். அதே மாரி குடும்பத்திலயும் மகிழ்ச்சியும், சந்தோஷம் அதிகரிக்கும். அதாவது எல்லா வகையிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு அப்லிஃப்ட்டா தான் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும். சரிங்களா?
வேலை, தொழில், பிசினஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல ஏற்றம், நல்ல சாதகமான அமைப்பு. மனசுக்கு திருப்தியான ஒரு சம்பளம் கிடைக்கும். மனசுக்கு திருப்தியான ஒரு முன்னேற்றம் வந்து பிசினஸ்ல கண்டிப்பா இருக்கும். "எனக்கு இது போதும்பா" அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான அமைப்புல ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வழியில, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வழியாக இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் தற்போது விலகும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா தற்போது தென்படும். சரிங்களா? அதேபோல 2வது பகுதியில பார்த்தீங்கன்னா, கேதுவும், குருவும் 9ஆம் இடத்துல இணைவாங்க. சரிங்களா? தந்தையால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் தந்தை வழி உறவுகளாலும் நல்ல ஒரு ஏற்றத்த கண்டிப்பா கொடுக்கும். அப்பாவோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. அப்பா மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் ஆதாயங்கள், சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பொருள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.